வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு நாளைக்கு வாங்குற சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா? வயித்தெரிச்சலில் இருக்கிற சீனியர் கண்டஸ்டன்ட். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலையே இந்த சீசன் தான் மொக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. ஆள் தேர்வும் சரியில்லை, டாஸ்க்கும் சரியில்லை, கண்டென்ட்டும் சரியில்லை. இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமாச்சும் சுவாரஸ்யம் வரும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்த்த அவங்க வராமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்தி விட்டுருச்சு. இப்போது இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸினுடைய சம்பள விவரங்கள் பற்றின தகவல்கள் வந்துட்டு வெளியாக இருக்குது. இதில் கூத்து என்ன அப்படின்னா, நல்லா விளையாடுற ஒரு சில சீனியர் கண்டஸ்டன்ஸை விடவும் இவங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கப்படுது. ஆனால் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. அப்போது வயிற்றெரிச்சல் வர்றது இயல்பு தானே. ஸோ எனிவே இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வாங்குகிற சம்பளத்தை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிக் பாஸுக்கு வந்த போட்டியாளர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர செயலில் ஒன்றுமே இல்லை. அதுவும் சத்யா, அன்ஷிதா இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆட்டத்தில் கவனம் செலுத்தணும். இப்போ அருண் தன்னுடைய சுயரூபத்தை காட்டுற வகையில் ஆர்ஜி ஆனந்தி ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நரிவேலை மட்டும் தான் பார்த்துட்டு வராங்க. அண்ட் அதே போல் பவித்ரா, தர்ஷிகா இவங்க எல்லாருமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் பிக் பாஸ் அவங்களுக்கு பெருசாக ஃபோக்கஸ் வைக்கிறது கிடையாது. தீபக், முத்துக்குமரன் மட்டும்தான் தொடர்ந்து வெற்றிகரமாக கண்டென்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ நாள் ஒன்றுக்கு நடிகர் ராயனுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுது. சிவகுமார், ராணவ், வர்ஷினி இவங்க 3 பேருக்குமே தலா 12,000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுது. அதே போல் ரியாண்டு, மஞ்சரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சம்பளமாக 10,000 ரூபாய் வழங்கப்படுது. ராயன், சிவகுமார், வர்ஷினி, ராணவ் வாங்குகிற சம்பளம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சில சீனியர் கண்டஸ்டன்ஸ் வாங்குகிற சம்பளத்தை விடவும் அதிகம். ஆனால் அவங்க கொடுக்குற சுவாரஸ்யத்தில் பாதி கூட இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் கொடுக்கல அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ எனிவே இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸுடைய சம்பள விவரம் உங்களை எந்த அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.